வெளியே விளையாண்டு கொண்டிருந்த கடல் அன்னை மீண்டும் காட்டிய விளையாட்டு. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடல் நீரிலும் புனித நீராட ஏராளமான சுற்றுலா பயணிகள் தவறுவது இல்லை. அண்மை மாதங்களாகவே அவ்வப்போது கடல் நீரானது அடிக்கடி பல அடி தூரம் உள்வாங்கி விளையாட்டு காட்டி வந்தது. கடல் அரிப்பும் ஏற்பட்டு பக்தர்கள் அச்சத்தில் மூழ்கி இருந்தனர். ஏராளமான கல்வெட்டுகளும் சாமி சிலைகளும் சிலை சிற்பங்களும் வெளியே கொண்டு வரப்பட்டன. பல சிலைகளும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு ஆய்வுகளும் நடந்து வருகிறது. செந்தூர் கடற்பகுதியானது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உள்வாங்குவதும் வெளியேறுவதும் நடந்து வரும் நிலையில் தற்போது கடல் நீரானது சுமார் 50 அடி தூரம் உள்வாங்கி பாசி படர்ந்த பாறைகள் முழுமையாக வெளியே தெரிகின்றன. மீண்டும் ஆட்டத்தை தொடங்கிய செந்தூர் கடல். உள்ளே வெளியே விளையாண்டு கொண்டிருந்த கடல் அன்னை மீண்டும் காட்டிய விளையாட்டு. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய கப்பல்களுக்கு இடையே இப்படி பணம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பொண்ணு தர்பூசணியை வச்சுட்டு எப்படி உட்காரன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த தர்பூசணியை எடுத்துட்டு உட்கார சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மண்டையில பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணியை வச்சுட்டு ஒரு கிளிப்பை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. அந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா அவங்க சேட்ல தொங்க விட்டுட்டு அவங்க வச்சிருக்க லக்கேஜ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த கிளிப்ல தொங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்க லக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்க வாயில வச்சு கடிச்சுக்க சொல்றாங்க. உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பொண்ணு தர்பூசணியை வச்சுட்டு எப்படி உட்காரன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த தர்பூசணியை எடுத்துட்டு உட்கார சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மண்டையில பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணியை வச்சுட்டு ஒரு கிளிப்பை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. அந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா அவங்க சேட்ல தொங்க விட்டுட்டு அவங்க வச்சிருக்க லக்கேஜ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த கிளிப்ல தொங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்க லக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்க வாயில வச்சு கடிச்சுக்க சொல்றாங்க. உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பொண்ணு தர்பூசணியை வச்சுட்டு எப்படி உட்காரன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த தர்பூசணியை எடுத்துட்டு உட்கார சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மண்டையில பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணியை வச்சுட்டு ஒரு கிளிப்பை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. அந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா அவங்க சேட்ல தொங்க விட்டுட்டு அவங்க வச்சிருக்க லக்கேஜ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த கிளிப்ல தொங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்க லக்கேஜ் ஏன் பிள்ளை, என் மேல உனக்கு பாசம் அதிகமா இல்ல நம்ம பையன் மேல உனக்கு பாசம் அதிகமா? இதுல என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பொண்ணு தர்பூசணியை வச்சுட்டு எப்படி உட்காரன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த தர்பூசணியை எடுத்துட்டு உட்கார சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மண்டையில பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணியை வச்சுட்டு ஒரு கிளிப்பை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. அந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா அவங்க சேட்ல தொங்க விட்டுட்டு அவங்க வச்சிருக்க லக்கேஜ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த கிளிப்ல தொங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்க லக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்க வாயில வச்சு கடிச்சுக்க சொல்றாங்க. உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பொண்ணு தர்பூசணியை வச்சுட்டு எப்படி உட்காரன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஏன் பிள்ளை, তোমার মতো এত আদর কেউ তো করে না, সবার থেকে প্রিয় তুমি, তুমি আমার মা। চলে যদি যাও কখনো রেখে যেও না, মন বলে মা তোমায় ছাড়া আমি বাঁচবো না। ওগো মা, ওগো মা, ওগো মা, ওগো মা। তোমার মতো এত আদর কেউ তো করে না, সবার থেকে প্রিয় তুমি, তুমি আমার মা। চলে যদি যাও কখনো রেখে যেও না, মন বলে মা তোমায় ছাড়া আমি বাঁচবো না। ওগো মা, ওগো মা, ওগো মা, ওগো মা। তোমার মতো এত আদর কেউ তো করে না, সবার থেকে প্রিয়। ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க உண்டியில காசு சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு நபரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவரோட பேரு ஆண்ட்ரஸ். இவரு கிட்டத்தட்ட 45 வருஷமா காயின்ஸ் இந்த மாதிரி வாட்டர் கேன்ல போட்டு சேர்த்து வச்சுட்டு வராரு. 45 வருஷத்துல 15 கேன் ஃபுல்லா காயின்ஸ் சேர்த்து வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் பேங்க்ல எடுத்துட்டு போய் எண்ணி பார்க்கும்போது அதுல எவ்வளவு இருந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி உண்டியில காசு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. மொத்தமா 15 கேன்ல 8 லட்சம் ரூபாய் காயின்ஸ் சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா அதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அதுல இருந்து அவர் ₹1 கூட எடுத்துக்கல, எல்லாத்தையும் சேரிட்டிக்கு டொனேட் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க உண்டியில காசு சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு நபரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவரோட பேரு ஆண்ட்ரஸ். இவரு கிட்டத்தட்ட 45 வருஷமா காயின்ஸ் இந்த மாதிரி வாட்டர் கேன்ல போட்டு சேர்த்து வச்சுட்டு
பாட்டி இந்த பொண்ணு என்ன முட்டாளா செவுத்துல சிமெண்ட் அள்ளி அப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு மட்டும் யாரும் அசால்ட்டா நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த பொண்ணு அந்த செவுத்துல சீன பெருஞ்சுவர ரியாலிட்டியா வரையுதுங்க. வரைந்து முடிச்சதும் கடைசியில பாத்தீங்கன்னா நீங்களே பாராட்டுவீங்க. அந்த அளவுக்கு செம அழகா வரைவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ட் எல்லாம் வரைந்து பழக கிட்டத்தட்ட பல வருஷமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க.